ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11 16 வசனங்கள் வரை. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11 16 வரை. முக்கியமான வசனம் 14ஆம் வசனம். அதில் ஆண்டு சொல்லுகிற வார்த்தை 14. அவர் சொல்லுகிற வார்த்தை, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுவதில்லை. 14ஆம் வசனம், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீரானால் என்னுடைய சிநேகிதராய் இருப்பீர்கள். ஆங்கில வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, யூ ஆர் மை ஃப்ரெண்ட். திருமுறை வாசிக்கிறேன், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவற்றையும் நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் எனக்கு சிநேகிதராய் இருப்பீர்கள். இந்த உலகத்துல சிநேகிதர்கள் என்று சொல்லுவது அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிறது. பள்ளி பருவத்திலே, கல்லூரி பருவத்திலே, வாழ்வு பருவத்திலே, திருமணமான பிறகு, ஊழியங்களிலே, இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த நம்முடைய சிநேகிதர் என்று சொல்லுகிற இந்த நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. பள்ளியிலே படிக்கும்போது ஒருவர், கல்லூரியில படிக்கும்போது இன்னொருவர், வேலைக்கு போகும்போது இன்னொருவர், இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் இந்த நண்பர்களுடைய நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டு சொல்லுகிறார், நான் சொல்லுகிற உற்றை நீங்கள் கை கொள்ளுவனால் நீங்கள் எனக்கு சிநேகிதராய் இருப்பீர்கள். இந்த சிநேகிதம் அல்லாவிட்டால் இந்த உறவு ஒரு காலம் அது மாறி போவதில்லை. ஆண்டு சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களுக்கு கற்பிக்கிற அன்பான இந்த உலகத்துல இந்த எல்லாமே, இந்த உறவுகள், தொடர்புகள் எல்லாமே மாறிக்கொண்டு வருகிறது. தொழில் வரும்போது தொழில இன்னொரு நண்பர்கள் வருகிறார்கள், வேலையில நண்பர்கள், இப்படி மாறிக்கொண்டு வருகிற உலகத்தில் தேவன் சொல்கிறார், நீங்கள் எனக்கு சிநேகிதராய் இருப்பீர்கள். இங்கே சொல்லப்பட்ட சிநேகிதன் என்ற வார்த்தை பிலோஸ் என்ற வார்த்தை இருக்கிறது. அதாவது ஒரு தெய்வீக அன்பு. இதைத்தான் பிலோ என்ற இங்க ஆங்கிலத்துல மூல பாஷையில பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பிலோஸ். என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், மாறாத, நிலையான, உறுதியான, காலங்கள் மாறினாலும், யுகங்கள் மாறினாலும், வயதுகள் மாறினாலும் என்னுடைய உன்னோடு இருக்கிற சிநேகிதம் மாறுவதில்லை. எனவேதான் அவர் சொன்னார், நீங்கள் எனக்கு சிநேகிதராய் இருப்பீர்கள். எத்தனை பெரிய பாக்கியம்! வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு தேவனோடு கூட நாம் சிநேகிதம் வைத்திருப்பது எத்தனை பெரிய பாக்கியம்! அந்த உலகத்துல யாரையும் சிநேகம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த சராஸ்திரங்களையும் படைத்த ஒரு தெய்வம், வானாதி வானங்களை உண்டாக்கிற ஒரு தெய்வம் சொல்லுகிறார், யூ ஆர் மை ஃப்ரெண்ட். இந்த நாளில அது உலக நண்பர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள், ஆரம்பத்துல சொன்னது போல. ஆனால் தேவனுடைய அன்பு ஒரு நாளும் மாறுவதில்லை. இப்படி சொன்னா ஒரு புரிய வைக்கிறேன். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் பேஸ்ட் ஆன் சப்ஜெக்ட்ஸ். அதாவது நம்மை பொறுத்துதான் அது அந்த உறவுகள் தொடர்கிறது. சொல்றாங்க இல்லையா, அந்த சப்ஜெக்ஷன். அவருடைய கருப்பொருள் என்னவென்றால், நம்முடைய உறவுகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒருவேளை நாம் மாறி விடுகிறோம், இல்லை அவர்கள் மாறி விடுகிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சிநேகிதராய் இருப்பீர்கள் என் கட்டளையை கை கொள்வதனாலே. இது ஒரு கன்ஃபார்ம் வேர்ட், உறுதியாக்கப்பட்ட, நிச்சயமாக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு இதுவரை தெரியுமா, நித்தியம் வரை. அப்படியானால் அந்த உறவு எப்படிப்பட்ட உறவு என்பதை தான் நாளிகளோடு நான் பேச விரும்புகிறேன். இது குறித்து ஏராளமான செய்திகளை இந்த ஊடகத்துல பேசியிருக்கிறேன். ஜீசஸ் மை ஃப்ரெண்ட். ஆங்கிலத்தில் அழகான ஒரு பாடல் இருக்கிறது, வாட் a friend we have in Jesus. இந்த உலகத்துல அவரை போல் நண்பர்கள் இந்த பூமியில இல்லை. நண்பர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் காலத்துக்கு ஏற்ற போல. பணம் இல்லாதவனுக்கு நண்பர்களே இல்லை, பொருள் இல்லாதவனுக்கு நண்பர்கள் இல்லை. ஆனால் பொருள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாழ்க்கையின் எந்த நிலையிலும் அவர்களோடு கூட வருகிற கர்த்தர். ஒரு 3 காரியங்களை அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களுக்கு நீங்கள் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஒரு 3 காரியங்கள், the basis of the friendship. ஒரு நண்பனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதிகள் என்ன, இதைத்தான் நான் சொல்கிறார். அதாவது இன்றைக்கு நண்பர்கள் எல்லாம் பணத்தை மையமாய் கொண்டு, ஜாதியை மையமாய் கொண்டு, அதாவது படிப்பை மையமாய் கொண்டு. ஆனால் தேவன் சொல்கிறார், the basis of the Christian friendship. அதாவது ஒரு கிறிஸ்து சொல்கிறார், நீ சிநேகிதர். இதன் அடிப்படையில 13ஆம் வசனம் அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, 13, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரும் இல்லை. முதலாவது ஆண்டு சொல்ல விரும்புகிற வார்த்தை, அந்த வார்த்தையை படிக்கிற கேளுங்கள், ஜீவனை கொடுக்கிற அன்பு.
திரையிலே பாருங்கள். நம்பர் 1, the spiritual love. அது இன்றைக்கு உலக பிரகாரமான அந்த அன்பு நிற்காது. திருச்சபையிலே என்னோடு கூட படித்த ஒரு நண்பர் 8ஆம் வகுப்பிலே எனக்கு நண்பர் ஆனார். 11ஆம் வகுப்பில் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவர் மூலமா நான் ஏற்றுக்கொண்டேன். ஏறக்குறைய 55 ஆண்டுகளுக்கு மேலாக, சொல்ல போனால் ஒரு 55 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் அந்த உறவு தொடர்கிறது. எனக்கும் என்னுடைய வயதுதான் அவருக்கும். ஆனால் அந்த அன்பு தொடர்வதற்கு காரணம் என்னவென்றால் பணம் அல்ல, படிப்பு அல்ல, ஜாதி அல்ல. இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்பிரிச்சுவல் லவ். திரும்ப திரும்ப நீங்கள் ஒரு நேசிக்கிறீர்கள். எதன் அடிப்படை நேசிக்கிறீங்க? என் இனம், என் ஜனம், என் ஜாதி, என் உறவு அல்ல. யுவர் லவ் ஷுட் பேஸ்ட் ஆன் ஸ்பிரிச்சுவல். ஆவிக்குரிய அடிப்படையை கொண்டு ஒரு நேசிகள். திரும்ப சொல்லுகிறேன், பணத்தை கொண்டு அல்ல, இனத்தை கொண்டு அல்ல, அல்லாவிட்டால் அவருடைய வசதியை கொண்டு அல்ல. எனக்கு அப்படிதான் வசதியை தேடி ஓடுகிறது. அந்த இனம் அந்த இனத்தை தேடித்தான் ஓடுகிறது. திருச்சபையில கூட பாருங்களேன், அந்த ஒரு குறிப்பிட்ட இனம் அந்த குறிப்பிட்ட இனத்தோடு கூட நெருக்கமான தொடர்பு. அந்த குறிப்பிட்ட ஒரு ஊர் அந்த குறிப்பிட்ட ஊரோட நெருக்கமான தொடர்பு. மற்றொரு அவர்கள் பழகுவதே இல்லை. அது தவறு. சபை என்பது அன்பானவர்களே, எல்லாரும், எல்லா ஜாதியாரும், எல்லா பாஷைக்காரரும், எல்லா மொழிக்காரரும். இப்பொழுது நான் கொரிய தேசத்திலிருந்து இந்த செய்தியை நான் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். என் ஆயத்தப்படுத்தும் போது பயங்கர குளிர், மைனஸ். இன்றைக்கு முழுக்க இங்கே பனி பெய்து, அதாவது ஐஸ் பெய்து கொண்டிருக்கிறது. ஒரு சகோதரி வந்தார்கள். அதாவது நான் தனியாக உட்கார்ந்து தியானம் எழுதி கொண்டிருந்தேன். எனக்கு முன்பின் தெரிய ஒரு சகோதரி வந்தார்கள். ஒரு ஆரஞ்சு பழம் கொடுத்துட்டு போனாங்க. அடுத்து இன்னொரு சகோதரி வந்தாங்க. அதாவது இந்த குளிருக்கு ஏற்ற போல ஏதோ ஒரு சின்ன விட்டமின் டானிக் 2 பாட்டில் கொடுத்துட்டு போனாங்க. இன்னொரு சகோதரி வந்தாங்க. நான் தனியாக உட்கார்ந்து இன்னொரு கொஞ்சம் பிஸ்கெட் பேக் கொடுத்துட்டு போனாங்க. இப்படி முன்பின் தெரியாதவர்கள். அப்படியானால் the based on spiritual. இந்த கொரிய தேசத்திற்கு ஏறக்குறைய பல முறை வந்திருக்கிறேன். இதுல நான் செய்தி கொடுக்கிறேன். பல மக்களை தெரியும். ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல வந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கூட எனக்கு நான் கண்டு கொண்ட ஒரு உண்மை என்றால், சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதே டிசம்பர் மாதத்துல ஒரு 20 மணி 8 மணி இருக்கும். நான் டைனிங் ஹாலுக்குள்ள போகும்போது அங்கிருந்து அந்த பனிக்கு அந்த ஐஸ் கட்டினால வழுக்கி அப்படியே மல்லாந்து விழுந்தேன். என்னுடைய தலை இந்த பிடரி அப்படியே ஒரு இரும்பிலே போய் அடிப்பட்டது. பயங்கர சத்தம். அந்த டைனிங் ஹால சாப்பிட்றவங்க வெளியே ஓடி வந்தாங்க. பயங்கர அடி. எனக்கும் ஒண்ணுமே புரியல. நினைச்சேன் நம்ம இன்னைக்கு நம்முடைய ஜீவன் போயிடுச்சுன்னு. நீங்க நம்ப மாட்டீங்க. அது சாதாரண நான் ஒரு ஷூ போட்டிருந்தேன். நான் நல்ல வலி வேதனை, சில மாத்திரைகள் தந்தாங்க. படுத்து தூங்கிட்டேன். அப்படியே அடுத்த நாள் வெளியே பாக்குறேன் காலையில இந்த பனிக்கட்டில் நடப்பதற்கான ஒரு ஷூ, அதற்கான அந்த முட்கள் உள்ள ஒரு ஷூ. முன்பின் தெரியாத ஒரு தாயார், ஒரு வயசான அம்மா, ஏறக்குறைய 10,000 ரூபாய் நம்ம இந்திய பணத்துல அதை வாங்கி என்னுடைய வாசலில் வைத்து விட்டு போய்விட்டார்கள். அப்புறம் அந்த இன்னொரு சொன்னார், இதை போட்டுதான் இந்த ஐஸ் கட்டி நடக்கணும். ஏன்னா அந்த ஷூக்கு கீழே முட்கள் இருக்கிறது. அது எந்த பனிக்கடி நடந்தாலும் அது வழுவி போகாது. எனக்கு அவங்க யாரும் தெரியாது. இன்றைய வரைக்கும் அவரை நான் கண்டதில்லை, பார்த்ததில்லை. நான் சொல்ல வந்த சத்தியம் என்னவென்றால், the basis of the friendship it should be spiritual. திரும்ப என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆவிக்குரிய மக்களோடு கூட பழகுங்கள். ஆவிக்குரிய மக்களோடு உறவு வையுங்கள். அதுதான் நித்தியத்திற்கு உங்களுக்கு பயன்படும். ஸ்பிரிச்சுவல். 2வது, it should be a sacrificial love. நீங்கள் கொடுத்தால் நான் கொடுப்பேன், அது அல்ல. ஆண்டவர் சொன்னார். இந்த வார்த்தையை படிக்கிறேன். 13ஆம் வசனத்துல தன் ஜீவனை கொடுக்கிற ஒரு அன்பு. நீங்க மனிதர் எத்தனையோ இருக்கிறார்கள், எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறார்கள். ஃப்ரெண்ட் என்ற வார்த்தை, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ற வார்த்தையின் பொருள் அதுதான். டாக் டுகெதர், வாக் டுகெதர், ஸ்டாண்ட் டுகெதர். எந்த காலத்திலும் அதாவது தோல் கொடுக்கிறானே அவன் தான் நண்பன். இதைத்தான் திருவரை சொல்கிறது. இவர் the basis of the friendship should be spiritual. அது ஆவிக்குரிய தன்மையை மையமாய் கொண்டிருக்க வேண்டும். ஊழியர்களை கூட பாருங்களேன். இந்த ஊழியர் கூடைகளை கூட அந்த இனம் அந்த இனத்திற்கு ஒரு ஊழியர் கூடுகை, இந்த இனத்திற்கு இன்னொரு ஊழியர் கூடுகை தேவையற்ற ஒன்று. Your friendship should be based.
That fellowship should be based on spiritual. இரண்டாவது it should be sacrificial. எதிர்பார்த்து ஒன்று அல்ல, அவர் என்ன கொடுப்பார். இப்ப நான் கொஞ்ச நேரத்துனால சொன்னேனே, இந்த மக்களை இன்றைக்கு நான் பார்க்கிறேன். நாளை நான் இங்கிருந்து வெளியே இன்னொரு இடத்துக்கு போகிறேன், கொரியாவில் இன்னொரு இடத்துக்கு போகிறேன். இது இந்த மக்களை நான் பார்ப்பதில்லை. இது ஒரு கூடுகை, ஏராளமான மக்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய முன்பின் பார்த்ததில்லை. இதோட நான் அவர்களை பார்ப்பேன் தெரியாது. ஆனாலும் கூட பாருங்களேன், ஜனங்கள் இந்த குளிரிலும் நூற்றுக்கணக்கான மக்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். நம்முடைய லிங்க் ஒன்றை நான் இதுல இணைத்திருக்கிறேன். இந்த பாடலை கேளுங்கள், எப்படி ஆராதிக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, the basis of the friendship should be sacrificial. முதலாவது ஸ்பிரிச்சுவல். சொல்லுகிறேன், இந்த உறவுக்கு அடிப்படை என்ன? அடிப்படை பாண்ட். எது இணைக்கிறது? திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் உறவுகளை இணைப்பது யார்? ஆரம்பத்தில் சொன்ன போல பணமா, பதவியா, அந்தஸ்தா, ஜாதியா? உறவுகளை இணைப்பது யார்? The bond of the Christian life. கவனிங்க, அந்த இணைப்பை உருவாக்குவது 14ஆம் வசனம். அந்த வார்த்தை சொல்கிறது நான். வார்த்தை திரையில பாருங்கள், 15, 14 நான். அப்படியானால் அந்த இணைப்பை உருவாக்குவது கர்த்தர் தான். நீங்களாம் ஒரு இணைப்பை உருவாக்கி கொண்டாடும்னா நிற்காது. இந்த ஒரு திருமணங்களோட பாருங்களேன், அவர்களாக ஏற்படுத்திக் கொள்ளுகிற திருமணம் அது தானாம் மறிந்து விடுகிறது. ஆனால் நான் அந்த வார்த்தையை இங்கே கூட்டிட்டு காட்ட விரும்புகிறேன். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நான் உங்களுக்கு. அடுத்து அல்ல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அந்த எதன் அடிப்படையில் சொன்னார்? 3 காரியம் சொல்ல போறேன். யூனிட்டி, 2வது லாயல்டி, 3வது சிம்பத்தி. விளக்கி சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நான் உங்களுக்கு. இந்த யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல 23 முறை இந்த வார்த்தை வருகிறது. நானும் நீங்களும், நானும் நீங்களும், நானும் நீங்களும், நானும் நீங்களும். 23 முறை இந்த வார்த்தை வருகிறது, நானும் நீங்களும். அப்படின்னா தேவன் தேவனுடைய அந்த உறவில அந்த உறவை இணைப்பது யார்? நான். திரும்ப சொல்லுகிறேன், உங்க உறவுக்கு பாலம் யார்? உலகத்துல சகோதரர்கள் இருக்கலாம், அக்கா தங்கச்சி இருக்கலாம். ஆனா அந்த சகோதரிகளுக்குள் இல்லாத ஒரு உறவை தேவனால் இணைக்கப்படுகிறது. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், நான் உங்களுக்கு. எத்தனை பெரிய வார்த்தை! அடுத்த வார்த்தை சொல்வது the unity, நான் உங்களுக்கு. அடுத்து 14 அவர் சொல்லுகிறார், கற்பிக்கிற யாவையும். சொல்லுகிறார் the loyalty. அதுல ஒரு உண்மை இருக்கு, தேவன் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய உறவுகளிலே, உடைய அந்த நட்பின் வட்டத்துல there should be a loyalty. இன்றைக்கு அது இல்லையே, மிகுந்த வருத்தமான ஒன்று. நண்பனுக்கு துரோகம் பண்ணுகிற நண்பன். அடிக்கடி இந்த ஊடகத்துல வருகிறது அல்லவா, நண்பனுக்கு துரோகம் பண்ணுகிற நண்பன். பல விதங்கள்ல வருகிறது, பாலியல் தொல்லைகள். அதாவது அந்த இணைப்புக்கு சொந்தக்காரரே ஆண்டவர் தான். நான் the bond of the friendship என்ற சொன்னேன். யூனிட்டி. 2வது லாயல்டி. உடைய அந்த அந்த உறவுகளில் உண்மை இருக்கிறதா? அன்றைக்கு உண்மை இல்லாத ஒரு உறவுகள். ஊசியால போட்டிருக்கிறது, உண்மை இல்லை, வாயிலே உண்மை இல்லை, கபடம், உறவுகளிலே உண்மை இல்லை, உலகம் மாயை, உறவுகள் மாயை, எல்லாமே மாயை. இந்த மாயான உலகத்துல தேவன் சொல்கிறார், அன்பானே நான் உங்களுக்கு. இது திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லி பழகுங்கள், நான் உங்களுக்கு. ஒருவேளை உங்களுக்கு யாரும் எல்லாம் இருக்கலாம், அன்பு கூற, அரவணைக்க, சொந்தம் பாராட்ட யாரும் உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம். ஆனால் யோவான் 15:14 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு. இதை சத்தமா சொல்லி ஆண்டவர் மையப்படுத்துங்கள், நான் உங்களுக்கு. எனக்கு அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, சகோதரன் இல்லை, சகோதரி இல்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு. பி லாயல். இந்த உறவுகளிலே உண்மையாயிருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு விசுவாசிகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு சொந்த குடும்பத்திலே உண்மை இல்லையே, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உண்மை இல்லை, ஒரே வீட்டில பிறந்த 2 சகோதரர்களே உண்மை இல்லை, போலி பத்திரங்கள், இதெல்லாம் உலக, இது உண்மை நடக்கிறது. பி லாயல் in the friendship. சொல்லுகிறேன், பி சிம்பத்தி. அதுல அந்த உறவுகளிலே இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். அது வாழ்க்கை என்பது ஒரு காலச்சக்கரம், அது சுற்றி கொண்டு இருக்கிறது. இன்று போல் நாளை இல்லை, நாளை போல் இன்று இருப்பதில்லை. இது பி சிம்பத்தி. அந்த வார்த்தை சொல்ல பாருங்க, 14 அவர் சொல்லுகிறார், இதை செய்வீர்களானால். இன்னொரு கருப்பொருள் என்னவென்றால்,
கவனிங்க, அந்த ஒரு மனதுருக்கம் எல்லாமே நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு 100% எல்லாமே சரியா இருக்கிறது இல்லை. உறவுகள்ல சரியா இருக்க முடியாது. நீங்களும் சரியா இருக்க முடியாது, நானும் சரியா இருக்க முடியும். எதிர்பார்ப்புகள் வீணாகலாம். பட் பி சிம்பத்தி, பி பொலைட், பி அட்ஜஸ்டபிள். சொல்ல அந்த கருத்து என்னவென்றால், அன்பானவரே, பி யூனிட்டி, பி லாயல்டி, பி சிம்பத்தி. அதாவது சில தகவல் இருக்கலாம், எல்லாரும் எல்லாமா இருப்பதில்லை. Man makes mistakes. Nobody born as a perfect man. உண்மையில யாருமே பூரண மனிதர்களை பிறப்பதில்லை. பூரணமாகும்படியே கடந்து போவோம். இதைத்தான் திருமறை சொல்கிறது, பூரணராகும்படியாய் கடந்து போவோம். நானும் பூரண அல்ல, பூரணத்தை நோக்கி ஓடுகிறோம். இத்தனை ஆண்டுகள் ஆண்டவருடன் வாழ்ந்தாலும் ஏறக்குறைய 55 தொடர்ந்து the benefits of the Christian friendship, தேவனோடு இருக்கிற அந்த உறவினாலே ஏற்படுகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள். 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுவதில்லை. ஊழியக்காரன் தன் நிஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இங்கே ஒரு 2 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். முதலாவதாக, அந்த உறவில் ஏற்படுகிற ஆசீர்வாதங்கள். முதலாவது, மாரலி எலிவேட்டிங். நம்முடைய சமுதாய வாழ்க்கை மாற்றப்படுகிறது, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை மாற்றப்படுகிறது. மாரலி, அதாவது நம்முடைய ஒழுக்கமான வாழ்க்கை, அது இன்னும் உயர்த்தப்படுகிறது. மாரலி எலிவேட்டிங். நான் படிக்கிற வார்த்தை கேளுங்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுவதில்லை. அப்படியானால் யாருன்னு சொல்லுகிறாராம்? நான் உங்களை, அதாவது ஊழியக்காரன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரோடு உறவு வைக்கும் போது, ஆண்டவரோடு சிநேகம் வைக்கும் போது, ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கம் இருக்கும் போது உன் வாழ்க்கை மாறுகிறது, உன் அந்தஸ்து மாறுகிறது, உன் நிலைகள் மாறுகிறது. நீ ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகப்படுகிறாய். இதைத்தான் நான் சொன்னேன், மாரலி எலிவேட்டிங். அதாவது உங்களுடைய சமூக வாழ்க்கை உயர்த்தப்படுகிறது. இன்றைக்கு எத்தனையோ பேருடைய சாட்சியை கேட்கிறோம். அவருடைய வாழ்க்கையில எளிமையான வாழ்க்கை. நேற்று ஒரு சாட்சியை கேட்டேன். மதுரையில ஒரு ஹோட்டல்ல வேலை செய்து கொண்டிருந்த இந்த டேபிள் துடைக்கிற ஒரு தம்பி, அவர் ஒரு ஊழியக்காரர் சந்தித்திருக்கிறார். அவர் கேட்ட போது, ஏன் தம்பி நீ இந்த வேலை செய்யற? படிக்க வசதி இல்லையா இந்த வேலை செய்யற? அந்த ஊழியர் அந்த சிறுவனை கொண்டு போய் பாலிடெக்னிக்ல சேர்த்து விட்டாராம். 2 ஆண்டுகள் அந்த பையன் பாலிடெக்னிக்ல படித்தான். இதற்கிடையில ஆண்டவரை அறிந்து கொண்டான். அந்த ஊழியர் 2 ஆண்டுகள் பாலிடெக்னிக்ல முடித்த பிறகு அந்த தம்பிக்கு ஒரு வேலை வாங்கி தந்தார் கோயம்புத்தூர்ல. அங்கே ஒரு சிறிய வேலை, அந்த மிஷின் எல்லாம் துடைக்கிற வேலை. அந்த நிறுவனத்துல வேலை செய்து அவர் சொந்தமாகவே ஒரு சின்ன தொழிலை ஆரம்பித்தார். அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த சிறுவன் அந்த பிரிவனாகி 200 பேருக்கு வேலை கொடுக்கிற ஒரு தொழிலதிபராய் மாறி இருக்கிறார். மத்திய பிரதேசத்துல ஏறக்குறைய 10 சபைகளை அவர் கட்டி இருக்கிறாராம். யோசித்து பாருங்கள், ஒரு ஹோட்டல்ல வேலை செய்த ஒரு சிறுவனை ஆண்டவர் இன்றைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு தொழில் அதிபராய் மாற்றி இருக்கிறார். 30க்கும் மேற்பட்ட அனாதை தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அவர்களை மருத்துவ கல்லூரிக்கு சேர்த்து இன்றைகளை படிக்க வைத்திருக்கிறார். இத்தனை பேரை சாட்சி. மாரலி எலிவேட்டிங். ஆண்டவரோடு பழகும் போது, ஆண்டவரோடு உறவு வைக்கும் போது, ஆண்டவரோடு கூட நட்பு வைக்கும் போது, ஆண்டவரோடு நீங்கள் அன்பானே அந்த உறவை ஏற்படுத்திக் கொள்ளும் போது, கிறிஸ்தவம் மதம் அல்ல, ஒரு உறவு. அந்த உறவை ஏற்படுத்திக் கொள்ளும் போது யுவர் லைஃப் வில் பி எலிவேட்டிங். அதாவது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு. எலிவேட்டிங் சொல்றாங்களே, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கீழே இருந்து மேலே. ஆண்டவர் உங்களை கீழே இருந்து மேலே கொண்டு போகிறார். ஊழியக்காரனா இருந்த உங்களை, வேலைக்காரனா இருக்கிற உங்களை ஆண்டவர் சிநேகிதனாய் கர்த்தர் மாற்றுகிறார். எத்தனை பெரிய மேன்மை! என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, தேவனுடைய நெருக்கத்தை விட்டு விடாதே. பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் திரும்ப சொல்லுகிறேன், அந்த தேவனில் இருக்கிற அந்த உறவை மட்டும் விட்டுறாதீங்க. எது இருந்தாலும் பரவாயில்லை, திரும்ப பெற முடியும். ஆனால் ஆண்டோட உறவை விட்டு விட்டால் திரும்ப பெறவே முடியாது. எனவேதான் இந்த முதல் குறிப்பு சொன்னேன், the basis of the Christian life,
கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை தன்மை என்றால் அன்பானவர்களே, அன்பு கூறுவது. அதாவது பொருளுக்காக அல்ல, உலகத்துக்காக அல்ல, அழிந்து வருகிற ஒன்றுக்காக அல்ல, அழியாத அவருடைய தியாகத்துக்காக, என் மேல் வைத்த பாசத்துக்காக, நான் பாவியா இருக்கும் போது என் மேல் அன்பு வைத்தாரே அந்த அன்புக்காக. இரண்டாவது, அந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? தியாகமான அன்பு, எதிர்பார்க்கிற அன்பல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்புமே எதிர்பார்க்கிறது. ஒரு கணவனோ ஒரு மனைவியோ பெற்றோரோ பிள்ளைகளோ எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றாத போது அவர்கள் சலித்து போகிறார்கள். ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் ஆரம்பத்தில் சொன்னேன், ஸ்பிரிச்சுவல் லவ். இரண்டாவது, சாக்ரிஃபிஷியல் லவ். அடுத்த ஒரு குறிப்பை சொன்னேன், த பாண்ட் ஆஃப் த கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த கிறிஸ்தவ அன்பிலே, அந்த நட்பில் இருக்கிற அந்த இணைப்பு என்னவென்றால் அன்பானவர்களே, யூனிட்டி, ஒரு மனது. இரண்டாவது, லாயல்டி, உண்மையாயிருங்கள். மூன்றாவது, சிம்பத்தி, அவருடைய காரியங்களிலே அன்பானவர்களே இரக்கம் உள்ளவர்களாய், உருக்கம் உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய் தேவனுடைய உறவில் இருங்கள். மூன்றாவது குறிப்பை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அடுத்து, மாரலி எலிவேட்டிங். நீங்கள் சமுதாயத்திலே உயர்த்தப்படுகிறீர்கள், உலக பிரகாரமான வாழ்க்கையை உயர்த்தப்படுகிறீர்கள். அடுத்த குறிப்பு என்னவென்றால் மென்டலி எஜுகேட்டிங். அவர் சொல்லுகிறார், உங்களை அதாவது உங்களை கற்றுக் கொடுக்கிறார். மென்டலி, அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சரீரத்தில் மட்டுமல்ல ஆவியிலும் உங்களை மாற்றுகிறார். 15 வசனம், நான் என் பிதாவிடத்திலே கேள்விப்பட்ட யாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். எத்தனை பெரிய மேன்மை! பிதாவிடத்திலே கேள்விப்பட்ட. மென்டலி எஜுகேட்டிங், நம்மை பயிற்சிவிக்கிறார். இன்றைக்கு துக்கம் என்னவென்றால், திருச்சபைக்கு போகிற அநேகர் இன்னும் அந்த மென்டலி நாட் எஜுகேட்டட். இதை நான் ஆணித்தரமாய் சொல்ல முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆர் யூ மென்டலி எஜுகேட்டட்? அந்த உன் வாழ்க்கையில ஆன்மீகத்திலும் சரித்திலும் வளர்ந்திருக்கிறாயா? திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்கிறேன், மென்டலி. இன்றைக்கு இன்னும் திரும்ப அநேகருக்கு சரீரம் வளர்ந்திருக்கிறது, பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது, இன்னும் மென்டலி அந்த மனநிலை மாறவே இல்லை. அதே கோபம், அதே மூர்க்கம், அதே துக்கணம், அடுத்த நிலை எரிச்சல், சுபாவங்கள் மாறவே இல்லை. இவளெல்லாம் கிறிஸ்தவ பணியில முன்னணியில் இருக்கிறார்கள், ஊழியத்தில் இருக்கிறார்கள். ஸ்டில் மென்டலி they are not educated. இன்னும் அந்த எண்ணங்கள் மாறவில்லை, சுபாவங்கள் மாறவில்லை, அவருடைய அணுகுமுறை மாறவில்லை. எரிச்சல், ஒரு கோபம், ஒரு பெருமை, ஒரு ஆணவம் இல்லை என்பார்களே. இன்றைக்கு நீங்கள் யாரா இருக்கிறீர்களோ அதற்கு அவர்தான் காரணம். எனவே அதை மறந்துவிட வேண்டாம். உங்களை விட ஒரு எளிமையான, தாழ்மையான, ஒன்றும் தெரியாத அன்பானவர்களே, அப்படிப்பட்ட மக்களோடு கூட நீங்கள் பழகுங்கள். அவர்களையும் மென்டல் எஜுகேட். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி விடுகிறோம், நீ ஞான சூன்யம், உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இல்லை அன்பானவர்களே, நானும் ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட மனிதனாக இருந்தேன். எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் சம்பந்தம் இல்லாத என்னை அவர் சம்பந்தப்படுத்தினார். எப்ப தெரியுமா? அவரோடு உறவு வைக்கும் போது அவருடைய நெருக்கம், அவருடைய சிநேகம், அவருடைய அன்பு என்னையும் மென்டலி எஜுகேட்டட். எனவேதான் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இந்த தொலைக்காட்சியிலே அல்லாவிட்டால் இந்த ஊடகத்திலே 10,000த்திற்கு மேற்பட்ட செய்திகளை ஆண்டவர் பேச இறக்கம் செய்தார். பிகாஸ் he mentally educated me. அவர் என்னை அதாவது ஆவியிலும் ஆத்துமாவிலும் சிந்தையிலும் என்னை பயிற்சிவித்தார். எனவேதான் சொல்ல விரும்புகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட யாவற்றையும், அநேக புஸ்தகங்களை வாசிக்கிறேன், அநேக தேவமனிதனுடைய வாழ்க்கையை வாசிக்கிறேன், அநேக ஆக்கியங்கள் எழுதிய புஸ்தகத்தை தியானம் பண்ணுகிறேன், வேதத்தை தியானம் பண்ணுகிறேன், இணையான பல பக்தர்களின் நூல்களை தியானம் பண்ணுகிறேன். 53 ஆண்டுகளாக அது என்னுடைய உணவு, அது என் வாழ்க்கை, அது என் விருப்பம், அது என் ஆசை. நம்முடைய விளைவு என்ன தெரியுமா அன்பானவர்களே? நான் படித்த, நான் கேள்விப்பட்ட, நான் அறிந்து கொண்ட ஒன்றை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு சிலருக்கு இந்த செய்திகள் ஆசீர்வாதம் இருந்திருக்கலாம். அன்பானவர்களே, அதற்கு என்ன காரணம் என்றால், I am mentally teach by the Lord. தேவனாலே நான் போதிக்கப்பட்டேன். எனவேதான் நான் போதிக்கப்பட்டதனாலே, நான் அறிந்த ஒன்றை, நான் கேள்விப்பட்ட ஒன்றை, புரிந்து கொண்ட ஒன்றை இந்த ஊடகத்துல உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இது பெயருக்காகவோ புகழுக்காகவோ பணத்திற்காகவோ அல்ல. தேவன் அறிவார், அவர் என்னுடைய இமைகளை சோதிக்கிற கர்த்தர். சங்கீதக்காரன் சொன்னது போல, நீர்
என்னை தூரத்திலிருந்து அறிகிறீர். அன்பானவர்களே, he knows my motivations, என்னுடைய எண்ணங்களை அறிவார், சிந்தைகளை அறிவார். விளம்பரங்களோ பெருமையோ பிரஸ்தாபமோ அல்ல. திரும்ப திரும்ப அன்பாவளே, நான் யாரா இருக்கிறேனோ அவராகவே நான் இருக்க விரும்புகிறேன், வாழ விரும்புகிறேன், மறிக்க விரும்புகிறேன். அதாவது இன்றைக்கு இருக்கிற இந்த பிஷப், மாடரேட்டர் அதெல்லாம் தேவையில்லை. காரணம் என்னவென்றால், பிதா எனக்கு கற்றுக் கொடுத்த, ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒன்றை நான் என் மக்களுக்கு தினந்தோறும் போதிக்கிறேன். எனவேதான் இந்த தொலைக்காட்சியில கூட ஒரு 150 சங்கீதங்களுக்கு விளக்க உரை பேசியிருக்கிறேன். நீதிமொழி புஸ்தகத்துல ஒரு 75 பிரசங்களை இதுவரை பண்ணியிருக்கிறேன். நீதிமொழி புஸ்தகத்திலிருந்து மட்டும் இப்படி பல தலைப்புகளில சிலுவை மரணம், திருமணங்களுக்காக, அவங்க ஊழியர்களுக்காக, இப்படி பல தலைப்புகளில் அடக்காராதனைக்காக, குடும்பங்களுக்காக, கணவன் மனைவிக்காக, பெற்றோர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, இந்த பல தலைப்புகளிலே ஆண்டவர் பேச அவர் கொடுத்த கிருபை, அவர் கொடுத்த அறிவு. அந்த வசனம் சொல்லுகிறது, நான் கேள்விப்பட்ட யாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீண்ட காலம் சபைக்கு போகிறீர்கள், நீண்ட காலம் கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள், நீ அதாவது அதிகமான பல்கலைக்கழக பட்டங்கள் இருக்கிறது, நிறைய பட்டங்களை வாங்கியிருக்கிறீங்க. ஒரு சின்ன கேள்வி, have you ever preached the gospel to the people? நீங்கள் அறிந்து கொண்ட இந்த இரட்சகரை, அறிந்து கொண்ட இந்த இயேசுவை ஜனங்களுக்கு அறிவிக்கிறீர்களா? அப்படி இல்லை என்றால் நீங்களும் நானும் அன்பானவர்களே வெறும் கையனாய் நித்திய நிற்போமே. நான் அடிக்கடி என்னையே கேட்டுக்கொள்கிற கேள்வி, ஆஃப்டர் மை புல்பிட், என் பலிபீடத்திற்கு வெளியே எத்தனை பேரை நான் ஆதாயம் செய்கிறேன்? அடிக்கடி பவுலடியார் சொல்கிற வார்த்தை, சுவிசேஷ ஊழியத்தை செய். அதை சொல்லுகிறவர் ஒரு அப்போஸ்தலர், தேவனை அறிந்தவர், மிகப்பெரிய வேத பண்டிதர். அவர் சொல்கிறார், நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, சுவிசேஷத்தை அறிவி. எனவேதான் அவர் சொல்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அன்பு தாயே, அன்பு தகப்பனே, நீங்கள் யார் வேண்டுமானும் இருக்கலாம். சபையிலே ஒரு மூப்பராய் இருக்கலாம், ஊழியத்திலே முன்னணியில் இருக்கலாம். You may be in the first row. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு சின்ன கேள்வி, have you ever shared the good news with other people? இந்த இந்தியாவிலே 150 கோடி மக்கள் வசிக்கிற இந்த பரந்த பாரத தேசத்திலே கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பு என்ன? ஷேரிங் வாட் யூ லேர்ன், வாட் யூ நோ. எதை கற்றுக்கொண்டாயோ, உனக்கு எது தெரியுமோ. அன்பானவர்களே, இன்றைக்கு இறையர் கல்லூரி நல்லது, ஆனால் இறையர் கல்லூரி மட்டும் நமக்கு பயன்படாது. உங்களோடு பேசுகிற நான் இறையர் கல்லூரி படித்தவன் அல்ல, ஆனால் ஒன்று தெரியும், வாட் ஐ லேர்ன், வாட் ஐ நோ. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த, ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் எனக்கு புரிய வைத்த ஒன்றைத்தான் உங்களோடு நான் பேசுகிறேன். எனவேதான் திரும்ப சொல்லுகிறேன், அந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஷிப், கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த உறவில் இருக்கிற முதல் ஆசீர்வாதம் மென்டலி எலிவேட்டிங், நம்முடைய மனநிலை மாற்றப்படுகிறது. இரண்டாவதாக மென்டலி எஜுகேட்டிங், நம்முடைய சிந்தைகள் மாற்றப்படுகிறது. மனநிலை, இதுவரைக்கும் நினைக்கிறோம், நான் இப்படி அல்ல, நான் இப்படி, நான் ஒரு தாழ்வானவன், சிறுமையானவன், எளிமையானவன், ஒன்றுக்கு உதவாதவன், எதற்கும் பயன்படாதவன். இல்லை, தேவன் சொல்கிறார், நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்வதில்லை, வேலைக்காரர் என்று சொல்வதில்லை, நான் உங்களை என் சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். எத்தனை பெரிய மேன்மை, எத்தனை பெரிய ஸ்லாக்கியம், எத்தனை பெரிய உயர்வு. அன்பாலே, உலகத்துல உங்களுக்கு உயர்வு இருக்கிறதோ இல்லையோ, தேவனோடு வாழும் போது ஒரு உயர்வு, அதை அனுபவித்தவர்கள் ஆம் என்று சொல்லுங்கள். இந்த வேலைக்கு நீங்கள் இருப்பதற்கு காரணமே அவரோடு இருக்கிற அந்த உறவுதான், அவரோடு இருக்கிற நெருக்கம்தான். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஒன்றுமில்லாம வந்தவர்கள் இன்றைக்கு பிரம்மாண்டமாக மிகப்பெரிய நிலையில, மிகப்பெரிய உயர்ந்த நிலையில அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அறிவோ திறமையோ அன்பாவிலே உறவுகளோ உற்றார் அல்ல, தேவனோடு இருக்கிற அந்த இணைப்பு. உங்களையும் God will elevating, உங்களையும் உயர்த்துவார், உங்களையும் கனப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். இது மேன்மை அல்லவா? ஊழியக்காரனா வேலைக்காரனா இருக்கிற ஒருவன் ஆண்டவர் சிநேகிதனாய் மாற்றுகிறார். இன்றைக்கு சிநேகிதம் என்ற வார்த்தைக்கு அடிப்படை என்னவென்றால், வாக் டுகெதர், டாக் டுகெதர், ஷேரிங் டுகெதர், ஒன்றாய் நடப்பது, ஒன்றாய் பேசுவது, ஒன்றாய் பகிர்ந்து கொள்வது, துன்பத்தின் நாளிலே தோள் கொடுப்பது. திரும்ப சொல்லுகிறேன், டாக் டுகெதர், அதாவது மணிக்கணக்காய் பேசுவது,
பரிமாற்றங்களை செய்து கொள்வது, வாக் டுகெதர், சேர்ந்தே நடப்பது. மூன்றாவது, ஷேரிங் டுகெதர், தனக்குள்ளதை பகிர்ந்து கொள்வது. நான்காவது, அன்பானவர்களே, துன்பத்தின் நாட்களிலே தோல் கொடுப்பது. எனவேதான் இந்த நாளிலே நான் சொல்ல வந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். அதாவது கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த உறவு மேன்மையானது, உண்மையானது, உயர்வானது. திரும்ப திரும்ப அது அளவிடப்பட முடியாத ஒன்று. ஒரு சின்ன கேள்வி, கேன் யூ மெஷர் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் வித் காட்? தேவனோடு இருக்கிற அந்த உறவை நீங்கள் அளவிட முடியுமா? அன்பானவர்களே, ஏதோ சந்தர்ப்பத்திற்காக, தேவைக்காக, ஏதோ ஒன்றுக்காக, இன்றைக்கு இருக்கிற எல்லா உறவுகளுமே தேவைக்காகத்தான், சந்தர்ப்ப உறவுகள் தான். ஆனால் ஆண்டுடைய உறவு நிலையானது, நித்தியமானது, மேன்மையானது, உயர்வானது. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பாவளே, அது ஒரு ஸ்திரத்தன்மை உடையது. ஸ்டாண்டர்ட் சொல்றாங்களே, ISI, அதுபோல அவருடைய உறவு உறுதியான உறவு, மேன்மையான உறவு, உன்னதமான உறவு. அந்த உறவுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் செல்ல அர்ப்பணிப்போம். அன்பானவர்களே, இதுதான் நம்முடைய வாழ வைக்கிற வாழ்க்கை. எனவேதான் யோவான் 15:14 சொன்னார், யூ ஆர் மை ஃப்ரெண்ட், நீங்கள் என் நண்பர்கள். இன்றைக்கு அனைவரும் நினைக்கிறோம், அன்பாவளே, எனக்கு அவர் நண்பராய் இல்லையே, இவர் நண்பராய் இல்லையே, அவர் அறிமுகம் இல்லையே, இவர் அறிமுகம் இல்லையே. வேண்டாம், இவர் உங்களுக்கு அறிமுகம், இவர் நல்ல நண்பர். வாட் a friend we have in Jesus. எனவே நாளிலே அவரை ஆண்டவர் என்று அழைப்பதை விட சிநேகிதனே, நண்பரே, ஒவ்வொரு நாளும் அந்த உறவிலே வளருங்கள், அந்த உறவு விட்டு விடாதீர்கள். எல்லா நட்புகளும் சிலர்களில் விலகி போகும். ஆனால் விலகாத நட்பு, மாறாத நட்பு, என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற நட்பு. எனவே அவரோடு இன்னும் நெருக்கமாய், இன்னும் அவரோடு உண்மையாய். அன்பானவர்கள், இன்றைக்கு உறவுகளில் கூட போலியான ஒரு உறவுகள் தான், நட்பில் கூட போலியான நட்புகள். ஏதோ பழக வேண்டும் இல்லை அன்பானவர்களே, அவரோடு வித் லாயல்டி, வித் யூனிட்டி, வித் அந்த உறவில ஒரு இணக்கம் இருக்கட்டும், அந்த உறவில நெருக்கம் இருக்கட்டும். அந்த உறவு உங்களை உயர்த்தும், உங்களை வாழ வைக்கும். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவோடு இருக்கிற அந்த உறவு எத்தனை மேன்மையானது. ஆம் தகப்பனே, வாட் a friend we have in Jesus. உம்மை போல ஒரு நண்பர், உம்மை போல ஒரு சிநேகிதர், உம்மை போல ஒரு நட்பு இந்த பூமியில இல்லையே. எங்களை உயர்த்துகிற நட்பு, எங்களை உருவாக்கும் நட்பு. ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவல் கொண்டு போகிறீர். You are elevating Lord. எங்களை உயர்த்துகிறீரே, உமக்கு நன்றி. வேலைக்காரரா இருந்தோம் ஆண்டவரே, இன்றைக்கு சிநேகிதராய் மாற்றிருக்கிறீர். ஒன்றுமில்லாமல் இருந்தோம், ஏதோ ஒன்றை எங்களை மாற்றிருக்கிறீர். அவனுடைய விளைவுகள் தான் இந்த பாஸ்டர், ரெவரன், டாக்டர், பிஷப், இதெல்லாம் உம்மால் வந்தது அன்பல்லவா? அது ஆண்டவரே, எங்களுக்கு அந்த பெயர்கள் முக்கியம் அல்ல, பட்டங்கள் முக்கியம் அல்ல, உம்மோடு இருக்கிற உறவுதான் முக்கியம். பக்தன் பாடுவது போல, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கம் ஐயா. தெய்வமே, அவருடைய கிருபைகளை எங்களுக்கு இன்னும் தாரும் ஐயா. எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் உம்மோடு. அது மட்டுமல்ல, not only elevating Lord, ஆண்டவரே, you are mentally elevating. எங்களை ஆண்டவரே மனதிலும் உயர்த்துகிறீர், ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களை உயர்த்துகிறீர். Also you are educating Lord. நீங்கள் கற்றுக் கொடுக்கிறேன் தகப்பனே, கற்றுத்தாருமாக ஆவியானவரே. இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளம். குறைந்த அறிவுள்ளவர்கள் ஆண்டவரே, குறைந்த அறிவுள்ளவர்கள் எங்களை குறித்து, தேவனை குறித்து, வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து குறைந்த அறிவுள்ளவர்கள். இன்னும் அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்ள அடிமைக்கும் கேட்கிற யாவருக்கும் இன்னும் அதிகமாய் கிருபையாக. டு நோ மோர், இன்னும் அறிய. டு லவ் மோர், இன்னும் அதிகமாய் நேசிக்க. டு சர்வ் மோர், இன்னும் ஊழியம் செய்ய கிருபையும் பலனையும் தாரும். உங்களுடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்தும், இதுவரை நடத்தினேன். என்ன வந்தாலும், எது வந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் அந்த உறவு மாத்திரம் விட்டு விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். அன்பின் கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அந்த உறவில உறுதியா இருக்க, உண்மையா இருக்க, நெருக்கமா இருக்க, ஆண்டவரே தாழ்ந்திருக்க இரக்கம் செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை இழந்தாலும் பரவாயில்லை, உறவை இழக்க வேண்டாம்.
அந்த உறவை கெடுப்பதற்கு நிறைய பாடுகள் உண்டு. சிறுநரிகள், குழிநரிகள், மனிதர்கள், சம்பவங்கள், சூழ்நிலைகள், இதெல்லாம் அந்த உறவை கெடுக்கலாம். கூட இருக்கிறவர்களை கெடுக்கலாம். யோபின் உறவை யோபின் மனைவி கெடுக்க பார்த்தாள். ஆனா வாஸ் வெரி ஸ்ட்ராங். அதுபோல நம்முடைய உறவுகளை கெடுப்பதற்கு நிறைய பேர் கூடவே இருக்கலாம். பட் டோன்ட் கிவ் அப். சோர்ந்து போக வேண்டாம், இலக்கரிக்க வேண்டாம், நம்பிக்கை விட்டுவிட வேண்டாம். அந்த உறவிலே நிலைத்திருங்கள். நிச்சயமாய் உயர்த்தப்படுவீர்கள், நிச்சயமாய் மாற்றப்படுவீர்கள். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நிச்சயமாய் தேவன் உங்களை கொண்டு வருவார். God will elevate. நிச்சயம் உங்களை மாற்றுவார், அதுக்கு சந்தேகமே இல்லை. அப்படியே கர்த்தர் செய்வாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். முடிந்தால் இந்த செய்திகளை அனைவருக்கு நீங்களும் ஷேர் பண்ணுங்க. எதையோ ஷேர் பண்றீங்க, இதை ஷேர் பண்ணுங்க. God bless you. ஆமென். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-4318-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.